அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நாங்கள் அவரை அழைப்போமா? பிரைஸ் சிஸ்டர் பிராண்டா. பிரைஸ் தி லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில் நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் நன்றாய் இருக்கிறேன். நாளைக்கு நாளைக்கு 10:30 மணிக்கு என்ன நிகழ்ச்சி? பட்டிமன்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் இப்படித்தான் மனதில் வச்சிருக்க வேணும். மறக்கக்கூடாது. மறக்கக்கூடாது, வந்து விடுவோம் மறக்கக்கூடாது. வந்து பட்டிமன்றம். தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேணும். இப்ப ஆமென், உங்களை ஆமென். போல ஆட்கள் தான் சிஸ்டர்களுக்கு தேவை. காரணம், நீங்கள் எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். விசுவாசிகளை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆமென், ஊக்கப்படுத்தும் பொழுதுதான் அந்த பற்று மட்டும் செலுத்தி வளரும். ஓகே. இன்றைய நாள் ஆமென், ஒரு ஒப்பு ஆமென். கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். நிச்சயமாய் கண்டுபிடித்து விடுவோம். போன இருள் எங்கே போனதுன்னு ஆ கண்டுபிடிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ம். ஒருவர் கேட்டார், என்ன ஐயா இது Facebookல போட்டபடியினாலே, ஒரு ஐயா உங்களுடைய விடை என்னன்னு கேட்டார். ஆஹா. நான் சொன்னேன் வியாழக்கிழமை சாந்தி. இல்ல ஐயா எனக்கு அருகிவன் உங்களோட விடை என்ன? நீங்க லைட் போட்டா இருள் எங்கே போகும்? அப்ப நான் அவருக்கு சொன்னேன், ஐயா எங்கட வீட்டுல சுவிட்ச் இல்ல. 24 மணி நேரம் லைட் எரிஞ்சு கொண்டே இருக்கும். ம், அதோட ம். நான் தேவனுடைய பிள்ளை என்ன? ஒளியின் பிள்ளை. அப்ப ஆமென். என்னுடைய ஒளியும், அந்த மின்சார ஒளியும் சேர்ந்தா சூரியனை போல அந்த வீடு பிரகாசிக்கும். இருளே ம். கிடையாதுன்னு சொன்னேன். ஆமென், ஓகே தொடருங்கள் சிஸ்டர். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபைகள் நிறைந்தவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை மறுரூபமாக்குகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒளியின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தீரே. ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வெளிச்சத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதோ இருளிலே இருந்த ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இருளிலிருந்து எங்களை, அந்தகாரத்தில் இருந்து எங்களை ஒளியினிடத்திற்கு அழைத்து வந்தவரே. ஆண்டவரே, உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஏல்ஷடாய் தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள உங்களுடைய குமாரனை, ஒரே குமாரனை தந்தீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ இந்த உலகத்திலே நாங்க உம்மை நம்பி விசுவாசிச்சு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, உங்களுடைய குமாரனின் மூலமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரே, உம்மிடத்துல கிட்ட சேரும்படியான வியாகுலத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி ராஜா. எங்க வாழ்க்கையில நாங்க இன்றைக்கு நிற்பது ஆண்டவரே உங்களுடைய தேவ கிருபை தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய தேவ கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களை மன்னித்தீரே, எங்கள் மீறுதல்களை நினையாது இருக்கிறவரே. ஆண்டவரே, நாங்கள் விழுந்தாலும் எங்களை எழும்பி நிற்க பண்ணுகிறவரே, மங்கி எறிகிற திரியை அணைக்காதவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே, இதோ வாய் திறவாத ஆட்டுக்குட்டியாய் நின்றவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பாவ நிவாரண பலியே உம்மை துதிக்கிறோம். குற்ற நிவாரண பலியே உம்மை துதிக்கிறோம். பழுதற்ற பலியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, போஜன பலியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வாங்க தகன பலியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ பலியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி ராஜா. எங்கள் ரூவா காற்றே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சுவாச காற்றே உம்மை துதிக்கிறோம். இதோ இந்த இடத்துல உங்களுடைய பிரசனத்தை அழைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே, ரெபே ஷெக்கெனே மெகக்கெனே மன்னா. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களே உட்பிரவேசிக்கும்படியா இதோ கதவுகள் உயர்த்தப்படட்டும். இதோ இந்த மகிமையின் ராஜா இந்த இடத்துல ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் உட்செல்லும்படியாய் ஆண்டவரே, அனாதி கதவுகளை உயருங்கள் என்றீரே. இதோ அனாதி கதவுகள் எல்லாம் உயரப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில நாங்க அந்த கேட்கிற சத்தியம் இன்னுமாய் உம்முடைய அன்பை அறியவும் ஆண்டவரே, உடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, பூமியானது ஆண்டவரே இதோ இந்த ஜலத்தினாலே ஆண்டவரே
நிறைந்திருப்பது போல ஆண்டவரே இந்த பூமி ஆண்டவரே உங்க அறிகிற அறிவினால நிறைந்திருக்கட்டும் என்று உம்முடைய வாஞ்சையாய் இருக்கிறதே. அதே போலப்பா நாங்க அறியாமையினாலே உம்முடைய பிள்ளைகள் சாகாத படிக்கு உம்முடைய சத்தியத்தை அறிந்த ஜனமாய் ஆண்டவரே உம்முடைய புத்திரர்களாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இந்த கேட்கிற சத்தியம் அவருடைய வாழ்க்கையில விடுதலையை உண்டாக்கட்டும் அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் இதை அபியாசப்படுத்த அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவருடைய ஆவியானவருடைய துணையை கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் இது ஆயத்தம் பண்ணப்படட்டும். இப்பொழுதே ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்கும்படியாய் ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு ஏன் பலவீனம் இன்னும் இருக்கு, ஏன் வியாதி வருது, ஏன் தோல்விகள் வருது, கர்த்தர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார் என்று நாம் சொன்னோமானால் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடையாய் இருக்கிறது, ஏன் அந்த வாழ்க்கைய நம்மளுக்கு அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நம்மிடத்துல இருக்கிற குணாதிசயங்களை நாம் மாற்றிக்கொண்டே வருகிற பொழுது தேவன் நம்மளுக்கு அவர் வைத்திருக்கிறவற்றை நாம் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு இதுல ஒரு கேள்வி மனதுக்குள்ளே ஒரு கேள்வி, ஒரே மனுஷனுடைய ஆதாமினால நாம் எந்த பாவமும் செய்யாம நாம் எல்லாவற்றிற்கும் நமக்கு பாவம் டிஃபால்ட்டா இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த நம்முடைய சந்ததிக்குள்ளே இந்த பாவம் என்கிற ஒரு அதனுடைய எஃபெக்ட் நம்முடைய வாழ்க்கையில வியாதியாகவோ தோல்வியாகவோ வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அனுபவிக்க முடியாதாகவோ நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே. ஆனால் அதே போல இரண்டாம் ஆதாமாகிய இன்னொரு மனிதருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் சகலத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று ரோமர்ல நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே நாம் கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவையும் பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் இருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பாவமாக்கப்படுவதற்கு நாம் ஒன்றுமே கஷ்டமே படல. பிறக்கிற பிள்ளை எல்லாம் பாவத்துலதான் இருக்கு. அதனுடைய குணாதிசயங்கள் கூட நல்ல அந்த சின்ன நல்ல ஒரு பச்சை குழந்தை கூட நல்ல நாம் பார்த்துன்னு நம்ம அதை அப்படி எந்த உலகத்துல இருந்து எந்த ஒரு இதுவுமே தெரிப்பதற்கு முன்பதாகவே பார்த்தா யாராவது ஒருத்தர் தூக்கும் போது ஒரு அழுகையோ அல்லது ஒரு சிரிப்போ அல்லது தன்னை பெற்றுக்கொள்வதற்கு தனக்கு வேணும்னு ஒண்ணு அடம் பிடிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த குழந்தை எவ்வளவாக அடம் பிடிக்குது. அப்ப இந்த ஜென்ம சுபாவம் மனிதனுடைய அந்த ஜென்ம சுபாவம், கோபம், எரிச்சல், பொறுமையின்மை எல்லாமே இந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. அப்ப அதுக்கு எல்லாமே என்ன ரீசன் சொல்றோம், நம்ம அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால பாவம் டிஃபால்ட்டா வந்துட்டுது. அப்போ நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அதை விட நம்மளுக்காக இயேசு மரித்திருக்கிறார். அப்போ அவருடைய கீழ்ப்படிதல்னால நம்ம அப்போ எப்படி ஒரு மனுஷன் பிறக்கையில பாவியா பிறக்கிறானோ அதே போல இயேசு மரிச்ச உடனே நம்ம எல்லாரும் டிஃபால்ட்டா நம்மளுக்கு எந்த சின்ன எஃபெக்டும் வரக்கூடாது தானே. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அதே போல உங்களுக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கலாம். சோ எனக்கு அந்த சந்தேகம் வந்த போது நானும் ஆண்டவர்கிட்ட இது என்ன ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால நீங்க இது பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னா அப்ப கீழ்ப்படியாமைனால வருவதற்கு எங்களுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஆனா கீழ்ப்படிதல் ஆகி ஒரு மனுஷனுடைய இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஆண்டவரே பிரச்சனை, ஏன் எங்களால அதை பெற்றுக்கொள்ள முடியல அப்படி சொல்லி நானும் என்னோட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அந்த கேள்வியை கேட்கறது. அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஆவியிலே பெற்றுக்கொண்டோம் ஆனால் நாம் சரீரத்துல நம்ம இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ளல. நம்முடைய சில காரியங்களை ஆண்டவர் நம்ம இடத்துல சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த ரட்சிப்பை முழுமை அடைந்த பின்பாலே நம்மளுக்கு மரணம், நம்மளுக்கு ஆண்டவரிடத்துல போறோம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஆரம்பத்துல கேட்க ஓ அப்படியோ என்று அது ஓகே மாதிரி இருந்துச்சு. ஆவியில பெற்றுக்கொண்டோம், நம்முடைய சரீரத்துல பெற்றுக்கொள்ளல.
அப்படி என்று சொல்லி. ஆனா எனக்கு அதுலயும் எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் ஆன ஆன்சர் எனக்கு இல்ல. ஆனா இன்னும் நான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இது என்ன, எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுங்க, இதுல என்ன மிஸ்டேக் நடக்குது, இவங்க சொல்லுறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இல்ல, எனக்கு அது ஒரு கேட்சியா இல்ல, என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அப்படி நான் யோசிச்சுட்டே இருந்த போது ஆண்டவர் சொன்னார், நான் பை பர்த்தா நம்ம ஒரு இடத்துல பிறக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், நம்ம அந்த நாட்டினுடைய குடி உரிமையை நம்ம பெற்று விடுகிறோம். ஆனா அந்த நாட்டுல இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கானான் தேசம் எனக்கு தெரியுது, நல்ல இந்த இடத்துல இருந்து நான் ஒரு வேற்று நாட்டுக்கு நான் போகணும், நல்ல வளர்ந்த நாட்டுல போய் என்னுடைய வாழ்க்கைய மேம்படுத்திக்கணும், இங்க போனா எனக்கு நல்ல வருமானம், என் பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் எல்லாமே இருக்கு. சோ நான் இந்த கனடா தேச நாட்டுக்கு நான் வரணும்னு நான் சூஸ் பண்றேன். எய்தர் எனி கண்ட்ரியா இருக்கலாம், நான் சூஸ் பண்ணி நான் இருந்த இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு வர்றேன். இன்னொரு இடத்துக்கு வரும் பொழுது எனக்கு அங்க சிட்டிசன்ஷிப் உண்மையா உண்டு. நான் இன்னொரு இடத்துக்கு, நான் இந்த இடத்துல இன்னொரு நாட்டுக்கு வரும் பொழுது அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெற்று அந்த நாட்டுல வாழத்தான் நானும் விரும்புகிறேன். ஆனா வரும் பொழுதே நம்ம இந்த நாட்டுக்கு யாருமே சிட்டிசன்ஷிப்போட வந்துட முடியாது. இந்த நாட்டுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்குள்ள நீங்க இத்தனை வருஷம் இருக்கணும். நீங்க ஸ்பான்சர்ல வந்தாலும் கூட நீங்க அந்த ஒரு 6 மாசமோ ஒரு ஒரு வருட காலமோ நீங்க கணவன் மனைவி ஸ்பான்சர்ஷிப்னு நீங்க நீங்க உங்களுடைய கல்யாணம் நடந்ததை நீங்க ப்ரூஃப் பண்ணணும். நீங்க அங்க வெயிட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சுதான் நீங்க இங்க வருவீங்க. வந்தாலும் நீங்க பிஆர்ல தான் வருவீங்க. பிஆருக்கு அப்புறம் தான் நீங்க சிட்டிசன் ஆக முடியும். அதே போல நம்ம வேற ஒர்க் பர்மிட்டா வாட் எவர் த கேட்டகரி, நீங்க ரெஃப்யூஜியா என்ன கேட்டகரியில வந்திருந்தாலும் இந்த நாட்டு திட்டத்தை நீங்க புரிந்து கொண்டு இந்த நாட்டுல இப்படிதான் இருக்கணும், இந்த நாட்டுக்குள்ள இவ்வளவு நாள் இருக்கணும், இது எல்லாம் நீங்க அந்த உறவு முறையில நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த உறவு முறையை நீங்க ஸ்டாண்ட் பண்ணணும். இது எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிட்டிசன் கிடைக்கும். அதே போல இந்த பாவ மனுஷன் என்ன செய்யணும், டிஃபால்ட்டா நேச்சுரலா அந்த பை பர்த் சிட்டிசன்ஷிப்பா நம்ம எல்லாரும் சின்னர் ஆயிட்டோம். ஆனா இந்த சின்னர்ல இருந்து நம்ம பரிசுத்தமான நம்ம மற்ற நாட்டுக்கு நம்ம எப்படி புலம்பெயர்ந்து நம்ம போற மாதிரி நான் இந்த தேசத்துல இருந்து நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் வரும் பொழுது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வரும்போது நீங்க அவருடைய பிள்ளைகளாய் அவரு உங்களை என்ன செஞ்சுக்கிறார், அடாப்ட் பண்ணிக்கிறார். ஆனா நீங்க அவருடைய புத்திரர்களாய் நீங்க இந்த இடத்துக்கு நீங்க சிட்டிசன்ஷிப் நீங்க வாங்கணும்னா நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க, நீங்க அவரோட பிள்ளையா இருக்கிறீங்களா, இல்ல ரெஃப்யூஜி கிளைம்ல இருக்கீங்களா, அல்லது நீங்க அவரோட மனவாட்டியா நீங்க இருக்கிறீங்களா, நீங்க எந்த ஸ்டெப்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய சிட்டிசன்ஷிப் அதிகமா கிடைக்கும். நீங்க அவருடைய மனவாட்டியா இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க வித்தின் 6 மந்த் உங்களுக்கு பிஆர் கிடைச்சு நீங்க அவருடைய சிட்டிசன்ஷிப்குள்ள சீக்கிரம் வந்துடலாம். ஆனா நீங்க ஒரு ஒரு சைல்டா இருக்கிறீங்க, நீங்க அங்க இருந்து இங்க ரெஃப்யூஜியா இருக்கிறீங்க. அப்போ நீங்க அங்க ஒரு வழக்கு நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வழக்கு என்ன ஆகும், செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் டைம். நீங்க அப்போ அந்த இதுல அந்த இதாகினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதே போல நீங்க ஒர்க் பர்மிட்ல வந்திருக்கிறீங்க, நீங்க இங்க ஆண்டவரோட இதை நீங்க ஏதோ பேசுறீங்க சொல்றீங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறீங்க, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனா பேசுறீங்க, ஒர்க் பர்மிட்லயே இருக்கிறீங்க, நீங்க அவருக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ், அது எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு மாற்றப்படும். ஆனா அவருடைய மனவாட்டியா நீங்க இருக்கிற பொழுது நீங்க என்ன செய்யலாம், அந்த சிட்டிசன்ஷிப்பை ஈஸியா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஐ டோன்ட் நோ, இது எனக்கு ரெவலேஷன் வரும்பொழுது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. ஓ தட்ஸ் சோ ட்ரூ. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லாமே ஆண்டவர் வைத்திருக்கிற ராஜ்யத்தின் நிழலாட்டமாக இந்த பூமியிலே நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் சிலவற்றை நாம் 2 வருடங்களுக்கு முன்பதாக பார்த்தோம். நல்ல ஜீவனை விரும்புங்க, நன்மையானதை செய்யுங்க. நன்மையானதை செய்யறது மாத்திரமல்ல, நீங்க என்ன செய்யுங்க, தேடுங்க. அதை தேடி நீங்க தொடர்ந்து போங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு பார்த்தோம். சோ இன்றைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் மரித்ததுக்கு அப்புறம், மரித்து உயிர்த்ததுக்கு அப்புறம் ஏன் டிஃபால்ட்டா நம்ம பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, டிஃபால்ட்டா பெற்றுக்கொள்ள முடியலன்னு இல்ல, டிஃபால்ட்டா இப்ப எப்படி சிட்டிசன் உங்களுக்கு ப்ரீ டிட்டர்மைனா இருக்கோ அதே போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன் லைஃப் ஒன்னு வச்சிருக்கிறாரு. இப்ப எப்படி மோசேக்கு சொல்றாரு, நீ கானான் தேசத்துக்குள்ள நீ போப்பா, நீ இந்த ஜனங்களை கூட்டிக்கிட்டு போப்பான்னு சொல்லிதான் அவருடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாரு. நான்
நான் இப்ப இந்த பழைய ஏற்பாட்டை இப்ப கொஞ்சம் அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் படிக்கிறதுக்கு. நியூ டெஸ்ட்மென்ட் முடிச்சாச்சு. சோ பழைய டெஸ்ட்மென்ட் இப்போ இத படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ இப்ப மோசேவ தேவன் தான் அழைக்கிறார். ஆனா கடைசியில இப்ப நீங்க என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே மோசே வந்து ஜனங்கள் வந்து தண்ணி கேக்குறாங்க. அந்த கண்மலையில 2வது தடவை போயிட்டு என்ன பண்றார், ஆண்டவர் நீ போய் பேசு என்று சொல்லுகிறார். ஆனா இவர் என்ன பண்ணுகிறாரு, அங்கே அடித்து விடுகிறார். அந்த மலைய தண்ணீர் கொடுக்காம அவர் வந்து அடிச்சிடுறாரு. சோ நம்மளுக்கு அது ஆல்ரெடி நம்மளுக்கு அது தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் அதை ஒரு தடவை வாசிச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். என்னாகமம் 20. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீயும் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். இதுல மோசே செய்தது ஒரு தப்பு, ஒரு சின்ன தப்பு போல நமக்கு தெரியும். ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். ஆனா இதுக்கு ஃபுல்லா காரணம் யாரு? இப்ப என்னைய மோசே இருக்கிற இடத்துல நானும் வச்சிருந்தேன்னா, ஆண்டவரே இது என்னது, இந்த ஜனங்கள் முறுமுறுப்பு, இந்த ஜனங்கள் நம்பல, நீர் செய்த நன்மைகளை நம்பாம, இது என்னாகமத்துல மாத்திரமல்ல யாத்ராகமத்துல இருந்து ஒரே டைலாக்காக தான் இந்த பீப்புள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, எங்களுக்கு நீங்க சாகவா இந்த தேசத்துக்கு கொண்டுட்டு வந்தீங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு மட்டன் சிக்கன் சாப்பிடனாலும் நான் வெங்காயம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இந்த தேசத்துக்கு கொண்டுட்டு வந்து எங்களை சாகவா கொண்டு வந்தீங்க. அதே டைலாக் அந்த யாத்ராகமத்துல இருந்து இந்த ஜனங்கள் வருகிற வரைக்கும் எங்களை சாக பண்ணவா இந்த தேசத்துக்கு கொண்டுட்டு வந்தீங்க, இதே கேட்கிறாங்க. அப்போ இந்த மனிதனுக்கு, அதுவும் தேவ வைராகியம் உள்ள மனிதனுக்கு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இந்த ஜனங்களுடைய பேரை நீ கிறுக்கி போடாந்தா என் பேரை கிறுக்கி போட்டு விடும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசின ஒரு மனிதன், எவ்வளவு லவ் என்ன தன்னுடைய ஜனங்களுக்காக. அப்படி அன்பாய் இருந்த மனிதன் அதே போல தேவனிடத்திலே அன்பாய் இருக்கிறார். மனிதர்களிடத்துல மாத்திரம் அல்ல, தேவ வேஷம் அல்ல, தேவன் மீதும் உண்மையான ஒரு அன்புள்ள இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த ஜனங்கள் தன்னை உந்தித்தலை எப்படி இந்த திருப்பி திருப்பி இந்த ஜனங்கள் இதே சொல்லுகிறார்களே என்ற ஒரு வேதனையில அந்த மனிதனை என்ன பண்ணுகிறார், தேவன் அந்த இடத்துல போய் பேசு என்று சொன்னத இடத்துல அங்க என்ன பண்ணுகிறார், அந்த கோலை எடுத்து அந்த 2 தடவை அடிச்சு விடுகிறார். இதுல ஒரு ஹைலைட்டா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, இதுல அவர் பேசுகிறதை பாருங்கள். அவர் அன்பான மனுஷன் தான், ஜனங்களுக்காக அவர் தேவனிடத்திலே பரிந்து பேசினவர். ஆனா தேவன் சொன்ன பிறகு, தேவன் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய இந்த வே ஆஃப் டாக்கிங் எப்படி இருக்கு பாருங்க. கலகக்காரரை கேளுங்கள். ஹல்லேலூயா. இது இப்ப எனக்கு தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்வேன்னு சொன்னா, சில விஷயங்கள் சரியான விஷயம்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு எப்படியாவது சொல்லி காட்டி விடுவேன். நீங்க அதை அவங்களுக்கும் நோகாம
ஆனா அந்த சொல்லுவாங்களா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி விஷயத்த நான் எப்படியாவது நான் சொல்லி விடுவேன். சொல்லிட்டு எனக்கும் ஒரு சந்தோஷம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே நீ எப்படி சொல்லிட்டியே அப்படி என்ன அப்படி ஆஹ் அந்த அந்த காரியத்தை யாருமே சொல்லுவதற்கு பயப்படுவாங்க. ஆனா அந்த விஷயத்த நான் எப்படியாவது நான் சொல்லிடுவேன். அப்ப எனக்கும் ஒரு ஹாப்பி, ஓ பரவாயில்ல எல்லாரும் பயப்படுறாங்க, நம்ம சொல்லிடும், நம்ம ஒரு பெரிய ஆளு தானே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இப்ப இந்த தேவனுடைய அவருடைய கட்டளைகளையும் அவருடைய காரியங்களையும் பார்க்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் மாற்றிக்கொண்ட முதல் விஷயம் என்ன தெரியுமா? இப்பொழுதெல்லாம் வாயே திறக்கிறதே இல்லை, யார் இடத்துலயும் நம்ம பேசுறதே இல்லை. நம்ம வேலை உண்டு, நமக்குரியது எதுவோ அதை மாத்திரம் பேசிட்டு, அது தப்பாவே இருக்கட்டும், அது எனக்குரிய பங்கல்ல, நான் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலே நான் தலையிட போவதே கிடையாது. ஆனா இதுதான் சத்தியம் என்பதை நான் புரிந்து கொண்டு என் வாழ்க்கையை அபியாசப்படுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே தொண்டை வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோமா அப்படின்னு. ஆனா ஒரு சின்ன ஒரு நானே எனக்குள்ள அந்த வார்த்தை என்ன பண்ணுவேன், மோனோலாக் பண்ணி அதை அப்படி இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறதுனால அவங்களுக்கு என்ன நடக்குது, இந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால எனக்கு என்ன நடக்குது, இந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால இந்த சூழ்நிலை மாறப்போகுதா, அல்லது இந்த சூழ்நிலை இதை விட மோசமாக போகுதா, அல்லது இந்த வார்த்தை அவர்களை காயப்படுத்துமா, இந்த காயப்படுத்துதலின் விளைவு அவருடைய வாழ்க்கையில வேற சமாதானத்தை இழக்க பண்ணுமா அப்படின்ற இப்படி ஒரு 5-6 கேள்விகள் ஒருத்தரிடத்துல நாம் பேசுவதற்கு முன்பதாக இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குது சொன்னாக்க, நம்மள அந்த நம்ம எதை பேசணும்னு நம்ம நம்மளுடைய மைண்ட் நம்மளை போட்டு ஃபிளஷ் தள்ளுதோ அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை தவிர்த்து கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வார். அப்படி நம்ம நம்ம தடுத்து தடுத்து பார்க்கிற விஷயங்கள்ல இருந்து இப்ப எல்லாம் பேசவே தேவையில்லைன்னு தோணுது. எதுக்கு பேசணும், எல்லாமே தேவன் நன்மையாவே செய்வார், நன்மையானதே மாத்திரம் நான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தியோடு கூட நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் முதலாவது செக் பாயிண்ட் வைக்கிற இடம் இதுதான். இப்போ இந்த இடத்துலயே அவர் அந்த பேசுற டோனை பாருங்க, கலகக்காரரே கேளுங்கள். அப்ப அந்த இடத்திலேயே அவருக்கு என்ன இல்ல, நிதானம் இல்ல. ஜனங்களை குறித்து அன்புள்ள மனிதன் தான். ஆனா அந்த சூழ்நிலையில அவர் எப்படி பேசுறாரு, அந்த கலகக்காரரை. எல்லா வார்த்தையினுடைக்கும் ஒரு வல்லமை உண்டு. சோ இந்த கலகக்காரங்களையே நம்மளுக்கு இங்க மைண்ட் ஃபுல்லா டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷன்ல என்ன பண்றாரு, இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்க மாட்டேது, புரிய மாட்டேது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோடு கூட தேவன் தனக்கு சொன்ன வார்த்தையை மறந்து அங்கே ஆல்ரெடி இவர் தேவன் இதே போல அங்கே முதலாவதாக அவர் என்ன பண்ணுகிறார், அங்கே யாத்ராகமத்துல தண்ணி கேட்கும் பொழுது அடின்னு தேவன் சொல்லியிருக்காரு. தேவன் தான் அப்பொழுது அடிக்க சொன்னார். ஆனா இப்ப என்ன சொல்றாரு, தேவன் அங்கே பேச சொல்றார். அப்போ தேவன் சொன்ன காரியங்களை சொன்ன நேரத்துல அப்படியே செய்யணும். நான் தேவன் சொன்னத அந்த காலம் தவறி போய் நம்ம வேற இடத்துல செய்வோம்னு சொன்னாலும் நம்மளுக்கு அதுல நஷ்டம்தான் ஏற்படும். நம்ம தேவன் சொல்லுகிறத அந்த நேரத்துல அந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சொல்லியிருப்பார், இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போ. சோ அப்ப இந்த இடத்த விட்டு நம்ம புறப்படணும், இந்த பிசினஸ் இப்ப பண்ணாத, இந்த வீடு இப்ப வாங்காத, நீ இவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்காத. அப்படி ஆண்டவர் இப்ப இந்த நேரத்துக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை என்ன செய்யணும், நாம ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தேவனுடைய பார்வையிலேயே தேவனுடைய வல்லமையும் மகிமையும், தேவனை இன்னுமாய் பரிசுத்தம் பண்ண முடியாது. அவருடைய விசுவாசம் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 12ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்ன விசுவாசியாமற் போனபடியினால். இப்ப என்ன செய்திருக்கணும், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும், என்னுடைய தேவ பிள்ளைய நீ ஏன் கோவப்படுத்தினு சொல்லி ஜனங்களை ஒரு வாட்டி இருக்கணும். ஆனா ஜனங்களை வாட்டல. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நீங்கள் என்னை விசுவாசாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. இப்போ ஒரு பாஸ்டரா இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜனம் செய்யற தப்புக்கு தண்டனை யாருக்கு, இங்கே அந்த அந்த மந்தைய மேய்க்கிற மேய்ப்பனுக்கு அந்த தண்டனை.
அதே போல இன்னைக்கு குடும்பத்துல மத்தவங்க செய்யறாங்க, மத்தவங்க தப்புதான் பண்றாங்க. ஆனா அந்த தப்புனால நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம தேவனை நம்ம மகிமைப்படுத்தாம, தேவன் சொல்றத கேட்காம நம்ம ஏட்டிக்கு பூட்டியா நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, அல்லது இந்த உலக ஞானத்துல செயல்படுறது. இப்ப எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், நீங்க வந்து வேலைக்கு அவங்க அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வேலை இருக்கு, ஆனா தனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை. நான் சொல்றேன், இல்ல நீங்க வேலைக்கு போகாதீங்க, நீங்க இந்த இடத்துலயே இருங்க அப்படி என்று நான் சொல்லுகிறேன். ஆனா அவங்களுக்கு வேலைக்கு போகணும், தனக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் இருக்கு, ஆனா வேலைக்கு போகணும். அப்ப ஆண்டவர் நம்மள அந்த இடத்தை, ஏன்னா தங்களால ஒப்பு கொடுக்க முடியல, அந்த இடத்துல நம்மள அடக்கி ஆண்டு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இருக்க முடியல. ஏன்னா சுயம் வந்து இவங்ககிட்ட இருந்து நான் கஷ்டப்படுறதுக்கு நான் வெளியில போய் நான் வேலை செஞ்சு நான் நல்லா காசு சம்பாதிச்சு இவங்களுக்கு யாருன்னு நான் காட்டணும். ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, அவங்க அவங்க என்னை மதிக்கிறதே இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் மத்தவங்க மதிக்கிறாங்க மதிக்கல அப்படிங்கிறது இல்ல, இது உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு. நீங்கள் தேவனோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி வைத்திருக்கிறீங்க, தேவன் சொல்லுகிறதின்படி தேவனுடைய கட்டளையின்படியே நீங்க உங்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா, தேவன் சிலுவையிலே செய்து முடித்த வாழ்க்கை நிச்சயமா இருக்கும். நிச்சயமாக நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நானே என்னை பார்த்தா எவ்வளவு நல்லவ, எவ்வளவு நான் நல்லது பண்றேன், எவ்வளவு நான் அமைதியா எல்லாருக்கும் நான் சகிச்சு போறேன், இப்படிதான் என்னை குறிச்சு நான் கொடுக்கிற அறிமுகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த வேதத்தை படிக்க 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 எனக்கே என்னை பார்த்தா அருவருப்பா இருக்கு. என்ன கடவுளே இப்படி இருக்கிறனே, ஐயோ என் சிந்தனை இப்படி இருக்கே ஆண்டவரே, இது என்ன போல ஒரு மோசமான ஆளு இந்த உலகத்துல இருப்பாங்களா ஆண்டவரே, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல பாவிகளிலே பிரதான பாவியாக இருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த சிந்தனையை நான் நல்லவளா தேவனுடைய சிந்தனைக்கு என்னை மாற்றிக்கொள்ள, என்னை அதை அமைத்து கொள்ள, அதை சீர்படுத்தி கொள்ள நான் எவ்வளவு தூரம் என்னை மாற்றிக்க வேண்டியதா இருக்குது. அத நான் மாத்திக்கிறதுக்கு நான் என்னோடு கூட இருக்கிறவங்க எவ்வளவு அந்த சரியான நபர்களா இருக்க வேண்டும், நம்மளோடு இருக்கிறவர்களை நாம் சரியான நபர்களோடு நாம் இணைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனையோடு கூட நம்மளை எப்ப பார்த்தாலும் நம்ம டிப்ரெஸ் பண்ணுகிறவங்க, நம்மளோட எனர்ஜியை ஸ்ட்ரெயின் பண்ணுகிறவங்க, நீங்க இந்த 40 நாளிலே இன்றையிலிருந்து நீங்க நீங்க உங்களை நீங்க அலசி பாருங்க, மத்தவங்களை எல்லாம் வேணாம். ஆண்டவரே எனக்கும் உமக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்கு பிடித்தமாய் இருக்கிறதா, என் வாழ்க்கையில நீங்க ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன் ஒண்ணு வச்சிருக்கீங்க டாடிக்கா. ஆண்டவரே அந்த இதை நீங்க எப்படி மோசைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தீங்களோ அதே போல எனக்கு ஒரு திட்டத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே அந்த திட்டத்தை என் வாழ்க்கையில நான் கொண்டுட்டு போனோம் ஆண்டவரே. ஆண்டவரே மற்றவங்க எனக்கு கோபம் மூட்டுறாங்க, அதனால நான் எரிச்சல் ஆகுறேன், அதனால எனக்கு வந்து ஆண்டவரே இதோ என்னுடைய மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறதை போல, ஆண்டவரே இதோ இந்த ஜனங்கள் ஆண்டவரே முறுமுறுத்து, இதோ இந்த இடத்துல தண்ணி இல்ல, இந்த இடத்துல எங்களுக்கு இறைச்சி இல்ல என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்ததை போல, ஆண்டவரே இந்த தேசத்துல நீங்க நன்மையானதை வைத்து நான் முறுமுறுத்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னா, ஆண்டவரே இந்த எண்ணத்தை நான் மாற்றணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நான் எதை செய்தாலும் நான் முழு இருதயத்தோடு, ஆண்டவரே நான் மற்றவர்களுக்காக அல்லப்பா, நான் செய்யறதை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்காக அல்ல ஆண்டவரே, நான் செய்கிறத எனக்காகவும் உமக்காகவும் நான் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே முழு இருதயத்தோடு கூட நான் எந்த காரியத்தையும் உம்முடைய அப்ரூவல்ல உம்மை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு, உம்மை விசுவாசிக்கும்படிக்கு, ஆண்டவரே நான் மாத்திரம் அல்ல என்னை காணுகிறவர்களும் என்னோடு இருப்பவர்களும் கூட உம்மை விசுவாசிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே அப்படியாய் என் வாழ்க்கை மாறணும், என்னுடைய குணாதிசயம் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையே இருப்பதாக என்று, ஆண்டவரே இதோ உங்களுடைய சிந்தையே என் மனதில இருக்கணும் அப்பா. இதோ மற்றவர்கள் நிமித்தம் இதோ அவங்க பண்றதுனால நான் அப்படி பண்ணிட்டேன்னு நான் சொல்லக்கூடாது டாடிக்கா. ஆண்டவரே மற்றவர்கள் என்ன பண்ணினாலும் ஆண்டவரே, ஆண்டவரே சாதாரண ஒரு ரோஜா பூ ஆண்டவரே, ஆண்டவரே அது எப்படி போட்டாலும் அதனுடைய ஆண்டவரே அதனுடைய நிறமோ அதனுடைய மனமோ அது மாறுறதே இல்லப்பா. ஆண்டவரே எந்த இடத்துல போட்டாலும் ஆண்டவரே உயிரற்ற காரியங்கள் கூட ஆண்டவரே அதனுடைய தன்மைகள் மாறுவதே இல்லை டாடிகால். அதே போல சுவாமி ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இதோ நாங்க உம்முடைய சுகந்த வாசனையை உம்முடைய நற்கந்தமாய் வீசுகிறவர்களாய் ஆண்டவரே எந்த பக்கம் நாங்க நெருக்கப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய நற்கந்தத்தை நாங்க ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே வீச செய்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்க இருக்கும்படியா இதோ
ஆண்டவரே, இதுல கொலைசேர்ல சொல்லப்படுதன் பிரகாரம் ஆண்டவரே, இதோ நாங்க ஜீவனுக்கு ஏதுவான வாசனைய ஆண்டவரே நாங்கள் சுமந்து செல்கிறவர்களாய் நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் உம்முடைய ஜீவனை ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்க அதை ஸ்மெல் பண்ண நாங்க வைக்கணும் டாடிக்கா. ஆண்டவரே விசுவாசிக்க ஆண்டவரே எங்களுடைய செயல்களும் ஆண்டவரே எங்களுடைய குணாதிசயங்களும் இருக்கணும் டாடிக்கா. ஆண்டவரே கேதாரின் கூடாரங்களிலே சஞ்சரித்தது போதும் டாடிக்கா. ஆண்டவரே இந்த வேதாகமத்திலே நாங்கள் படிக்கிறத ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கணும் டாடிக்கா. இதோ எங்களை பார்க்கிறவர்கள் நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்று ஆண்டவரே அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த பொழுது இதோ நீங்கள் அறியாத தேவன் என்று ஒருவரை ஆண்டவரே நீங்கள் ஆராதிக்கிறீர்களே அவரே இயேசு என்று ஆண்டவரே யெகோவா என்று சொல்லி ஆண்டவரே இதோ நாங்களும் எங்களை ஆண்டவரே நாங்க ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க அனுகூலம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே இந்த 40 நாளிலே தகப்பனே ஆண்டவரே இதுவரை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே ஒன்றையும் ஆண்டவரே அவர்களால பிடிக்க முடியலப்பா. ஆனா உங்களுடைய சத்தத்தின்படியே ஆண்டவரே வலைகளை போடுங்கள் என்று சொன்னபடியே ஆண்டவரே வலைகளை போட்ட பொழுது வலைகள் கிளியத்தக்கதாய ஆண்டவரே இதோ தகப்பனே இதோ அவர்கள் மீன்களை பிடித்தார்களே அதே போல சுவாமி இதுவரை இத்தனை வருஷம் அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம், இத்தனை வருஷம் விசுவாசிச்சிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இன்றைக்கு அவர்கள் அப்பா சத்தியத்தை அறிந்தவர்களாய் இதோ கண் திறக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே இன்றைக்கு அவங்க தன்னுடைய வாழ்க்கைய அவங்க அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற நன்மை ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய மனவாட்டிக்கு நீங்க வைத்திருக்கிற ஆண்டவரே இதோ அத்தனை நன்மைகளையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அறியாமை என்கிற இருள் விலகி போகட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே வருகிற விடுதலை வெளிச்சம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் பரவட்டும் பாயட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே ஏசப்பா இதோ இன்னுமாய் நீங்க என்னென்னத்தை அவர்களுடைய வாழ்க்கையில மாறணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரே நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ ஆண்டவரே அதை அவர்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே வல்லமையோடு மகத்துவத்தோடு உடைய சத்தியத்தை ஆண்டவரே சகல கோத்திரத்தாருக்கும் சகல ஜனங்களுக்கும் சொல்லுகிற ஒரு கூட்டமாய் இவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. இதோ நீங்க ஆண்டவரே உடைய வருகை சமீபம் என்று அறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய ஆவியை ஊற்றுங்க, உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய பண்ணுங்க. இதோ வியாதி படுக்கையில இருக்கிறவர்களுக்குள்ளே ஆண்டவரே இதோ உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே ஒரு பலன் உண்டாகட்டும், உம்முடைய சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, இதோ வியாதி பயம் நீங்குவதாகப்பா. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் பார்த்து கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ என் தேவன் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று உன்னை உருவாக்கினாரோ அவ்வாறே இயங்க என்று நான் கட்டளை இடுகிறேன். இதோ தேவனை நம்ப விடாதபடிக்கு இருக்கிற எல்லா விசுவாசங்களும் நிர்மூலமாய் போவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ லபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா, இதோ லபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனு கொரோபோ ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா. இதோ ஆண்டவரே இதோ பிறவி குருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, இதோ பிறவி செவிடருடைய காதுகள் திறக்கப்படுவதாக. இதோ ஆண்டவரே இதோ கை கால் வலி இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே நீங்கி போவதாக. இதோ இந்த கழுத்து பகுதியில இருக்கிற எல்லா அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் இதோ பி ஹீல் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இதோ எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. இதோ ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ இவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த இந்த வல்லமையை சுமந்து செல்கிறவர்கள் என்று நான் பிரகடனம் படுத்துகிறேன் அப்பா. இதோ அநேக சாட்சிகள் எங்கள் மத்தியிலே வரட்டும். தேவன் எங்களை தொட்டு சுகமாக்கினார் என்கிற செய்தி எங்கள் காதுகளிலே வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் பிருந்தா. ஒரு அருமையான செய்தி, ஆழமான செய்தி, அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் முதலிலே இந்த செய்தி தொடங்காமல் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவன், இருளிலிருந்து தெரிந்து கொண்ட தேவன் சொன்னீர்கள். அதில் இருந்து நான் ஒன்று தெரிந்து கொண்டே நீங்கள் பட்டிமன்றத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்க இருக்கட்டும். அடுத்து உங்களுடைய செய்தி உயிர்த்தெழுந்த வல்லமை.
இப்ப ஆதாம் பாவம் செய்யாவிட்டிருந்தால் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை செய்து உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. 2வது, ஆதாம் பாவம் செய்தான் கீழ்ப்படியவில்லை, மோசே பாவம் செய்தான் கீழ்ப்படிவில்லை. என்ன இப்ப இப்ப என்னன்னு சொன்னா உண்டு. 2வது, இந்த கனடா நாட்டுக்கு சொன்னீங்க. அப்ப நாங்கள் கூட இலங்கை நாட்டிலிருந்து கனடா தேசத்துக்கு வந்தோம். உண்மையிலே என்ன பொறுத்தவரையில இது கானான் தேசம்தான். காரணம், நான் இந்த இந்த கனடா தேசத்துக்கு வந்திருக்காவிடில் நான் எப்போவோ மறுத்து புல்லெல்லாம் வளர்ந்திருக்கேன். காரணம், நான் இங்கே வந்தபடியினால்தான் ஆண்டவரை சொந்தராக ஏற்றுக்கொண்டேன். ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அது ஒன்று. 2வது, கனகம் வரும்பொழுது கனடாவுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இப்ப நான் கூட இலங்கையிலிருந்து வரைக்கும் படித்ததை விட சிட்டிசனுக்கு படித்த புத்தகங்கள்லாம் கூட 20 படித்து சிட்டிசன் எடுத்துட்டேன். சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது, இந்த கல்மலையை பற்றி சொன்னீங்க. அந்த அந்த கல்மலை இப்பவும் சவுதி அரேபியாவில் இருக்கு. ஆண்டவர் சொன்னார் பேசு. யாருக்கு சொன்னார்? மோசைக்கு சொன்னார். ஆனா மக்களுக்கு ஒரு கதை கேள்வி இல்லை. ஆண்டவர் மோசைக்கு சொன்னார் பேசு. அவன் என்ன செய்தான்? அடிச்சான். ஏன் அடிச்சான்? கோபம். பாருங்கள், ஆதாம் துசியில நல்லா ருசியா இருக்கும்டான். இங்க மோசே கோபம். இந்த ரெண்டும் ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கோபம் பெறக்கூடாது, தொண்டையில கத்திய வைக்கணும், எரிச்சல், பொறாமை, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இந்த சத்தியங்கள் கூட தான் உங்களோட செய்தி இங்கே வந்திருக்கின்றது. மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. அடுத்து, சரீரத்தை நீங்க சொன்ன மாதிரி நாங்க தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் சில சமயங்களிலே சிஸ்டர் பிரண்டா, நாங்கள் செய்து கொடுக்கிறோம், சரீரத்தை ஜீவவழியா ஒப்பு கொடுக்கிறோம், ஜபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனால் இந்த பிசாசானவன் கூட சில விஷயங்களை எங்களை தாக்குவான். இவரே ஜோம் பண்ணேக்க தாக்குவான், வேற சிந்தனையை கொண்டு வருவான், தேவையற்ற வார்த்தையை கொடுக்கும்படி செய்ய செய்வான். அதுக்கான அவனும் இதுக்கள் இருக்கான். எனவே நாங்கள் என்ன பொறுத்த மட்டிலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை கீழ்ப்படிந்து இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் இங்கே கர்த்தருடைய ஆவியான அபிஷேகம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, சத்தத்தை கேட்க முடியாது, ஒளியை காண முடியாது. ஆனபடினால் நல்ல செய்தி, நல்ல அருமான சத்திய கர்த்தர்கள். மற்ற இந்த வலையை போட்டார், மீன் பிடித்திருக்கு. பாருங்கள், இது ஆண்டவர் இந்த சீசருக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுத்தார். அவன் மீன் பிடிக்க போய்க்க ஆண்டவர் என்ன சொன்னார்? இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணும் சொல்லி ஆண்டவர் மீன்களுக்கு கட்டளையிட்டார். மீன்களுக்கு இந்த சமுத்திரத்தை எல்லாரும் அந்த சமுத்திரத்துக்கு ஓடுங்கோ, எல்லா மீனும் போயிட்டு. அப்ப மீன் பிடிக்க சமுத்திரத்தை ஒட்டு மீனும் இல்லை, நான் ஆண்டவர் சொல்லி போட்டேன். பிறகு ஆண்டவர் வலையை போடைக்க ஆண்டவர் மீனுக்கு எல்லாரும் ஓடி வந்து இந்த வலையக்க ஊருங்கோ, டக்குன்னு எல்லாம் வலையக்க வந்துட்டு. இதுதான் இது உண்மை. இதை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். அருமையான செய்தி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு தெரியுது. உங்களுடைய வார்த்தைகள் நீங்க கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக, அடிக்கடி தடை இல்லாமல் சீக்கிரமாக வார்த்தையை பொழிந்து தள்ளுறீர்கள். மிக அருமையா இருந்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.